ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோன்னா 10th சாப்டர் 4 எக்ஸாம்பிள் 4.5ல கொஸ்டின் என்னென்னா, இன் கோணம் ஏ ட்ரையாங்கிள் ஏ ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் சிஇடி ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் சிஏபி சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் சிஇடி ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ட்ரையாங்கிளோட எல்லா மதிப்பு கொடுத்துட்டாங்க. இது எக்ஸ், இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஇக்கான மதிப்பு என்னன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேவா, சொல்யூஷன் போட்டு வச்சு எப்பயும் போல் ட்ரையாங்கிள்லாம் எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன ட்ரையாங்கிள்னால், ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம் CAB அண்ட் சின்ன ட்ரையாங்கிள் CED எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கோணம் இந்த சி வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் சொல்லிட்டாங்க. ஓகேவா, கோணம் சி வந்து காமன். ஓகேவா, ரெண்டுக்கும் காமன் தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து CA அடுத்து CE இந்த இதை எடுத்துக்கலாம். CA CE நெக்ஸ்ட் வந்து ABED நெக்ஸ்ட் வந்து CB நெக்ஸ்ட் வந்து CD. ஓகேவா, இதில் என்ன கேட்டிருக்கிறோம், DE இருக்குல்ல, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ED அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதையும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். B/E இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாமா. AB/ED ஈக்குவல் டு CB/CD. ஓகேவா, இப்போ ஏபியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர். EDயோட மதிப்பு எக்ஸு. ஓகேவா, அப்போ 9/x. CBயோட மதிப்பு 10 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் CDயோட மதிப்பு 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 10 + 2 அதுக்கப்புறம் இது 8ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 9/x ஈக்குவல் டு 12/8 வரும். இது அப்படியே எக்ஸை மட்டும் இந்தாண்டு கொண்டு வந்துட்டு இது எல்லாமே இந்தாண்டு கொண்டு போனால் என்ன ஆகும்னா 9 இந்தாண்ட 8 இருக்கிறது கீழே இருக்கிறது இந்தாண்ட வந்தால் மேலே வந்துடும். அப்போது 12 வந்து கீழே வந்துடும். அப்போது எக்ஸ். ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 72/12 வரும் எக்ஸ். இதை டிவைட் பண்ணனா 6. எக்ஸ் வந்து 6. அப்போது எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 6 சென்டிமீட்டர். இதுதான் எக்ஸோட மதிப்பு. ஓகேவா, எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.